யாருன்னா ஒருத்தர் அம்பேர் எப்படிங்கண்ணா வந்துட்டார். அவர் அம்பேர் போகிறோம். தினேஷ் இங்கே வாடா. எஸ்ஆர்எஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் குட்டியனும் குமாரண்ணா. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சன்ரைசர்ஸுக்கும் என்ன டீமு என்னானே தெரியாம, என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாம அம்பேர் லெக் அம்பேர். ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம். ஸ்கோர் போர்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 minutes. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஒரு 2 minutes. ஸ்கோர் போர்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பேரில் அந்த ஸ்கோர் வரணும்னா கிரிக்கெட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். டாட் பால் புஜாரா. மீண்டும் ஒரு டாட் பால். மேட்ச்ல ஒரு உயிரே இல்லைங்க.
குமார். நல்ல ஒரு அடிங்க. லெஜெண்டுங்க, அது பிடிச்சது லெஜெண்ட். எங்கள் அண்ணன் நந்தா அண்ணன் ஒரு 30 வருஷமா கிரிக்கெட்டுக்காக அவர் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. அடுத்தது ஜானி அண்ணன். அடுத்த மட்டையாளர் ஜானி அவர்கள் களமிறங்கியுள்ளார். நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்க ஸ்ட்ரைட்ல. ஆஹா, சூப்பரான த்ரோங்க. அங்க ஒரே ரன் நேதாஜி ஸ்ட்ரைட்ல சும்மா ராக்கெட் மாதிரி விட்டாருங்க ஒரு த்ரோ. ஆஹா, நல்ல ஷாட்டுங்க. அடிச்சாருங்க ஒரு ஹெலிகாப்டர். ஆட்டோலே வந்துச்சுங்க பாலு. பவுண்டரி. 4 ரன்கள். லாஸ்ட் பால். மணிக்கு விடுங்கள். ஃப்ரீ டாப் அந்த பாலு. அம்பையர் ஃப்ரீ. ஓகே, ஒரு ரன் ஓடிட்டாங்களா இந்த பால்? ஒரு சிங்கிள், ஒரு நோ பால். 2 ரன் இந்த பால். நோ பால் +1 ஃப்ரீ. ஒரு 6 அடிப்பாரா ஜானி? ரன் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க. சேஃப் ஆயிட்டாரு உள்ள. ஓவர். 9 runs 2 overs completed. Score 9. அண்ணன் தம்பி 2 பேரும் ஆட என்ன ஸ்கோர் அடிப்பாங்கன்னு பார்ப்போம். 2 ஓவருக்கு 9 ரன் பவர் பிளேல ஒரு விக்கெட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் bowler கிச்சி. எல்லாம் ஆல்ரவுண்டர் ஆகிட்டாங்க வேலைச்சேரி பிரீமியர் லீக்ல. இந்த பிரீமியர் லீகோட லீடிங் விக்கெட் டேக்கரே அவர் தாங்க. இல்ல 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 சரண் இருக்காரு. அப்புறம் குமார் அவர் இருக்காரு. குமார் மாமா. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் 2 நாள் அவர் தாங்க லீடிங்ல இருந்தாரு. இப்போ 3வது பிளேஸ்ல இருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கர் கிச்சி. ஒரு ரிவர்ஸ்க்கான முயற்சி. போல்டா அப்படின்னு கேக்குறாரு போலர். போல்ட்ல பட்ட மாதிரி இருக்குன்னு ஒரு டவுட். அதாவது ரிவர்ஸ் முறையில் அடிக்க பார்த்தாரு. ஒரு டாட் பால். ரிவர்ஸ்ல கூட ஒரு ஹெலிகாப்டர் அடிப்பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு ஒரு ஃபுல் டாஸ் அடிச்சாரு. கேட்சா ஜீவா அழகா பேசாருங்க. அவ்வளவுதான். கிச்சு வந்தாலே விக்கெட் தான் அந்த ஓவர்ல விழுந்துட்டே இருக்கும். விக்கெட்டா வந்துட்டாருங்க. டாப் விக்கெட் டேக்கிங்ல ஃபர்ஸ்ட் போர்டு வந்துட்டாருங்க. அவரு எதிர்பார்க்கலாம். ஒரு சிரிப்பு இருக்கு, ஒரு புன்னகை இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு பேராசையும் இருக்கு, ஒரு 6 இருக்கலாம்.
எல்லாருமே வெறும் க்ளோஸ் விக்கெட் டேக்கிங்ல தான் இருக்காங்க. 8 விக்கெட்ஸ் 9 விக்கெட்ஸ். ஒரு மேட்ச் ஒரு 3-4 விக்கெட் எடுத்தாலுமே மேட்ச் மாறிடுங்க. லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காரு. ஃபீல்டிங் சேஞ்ச். கேட்சா மேல ராஜா கேட்சா புடிச்சிட்டாரு. விக்கெட் தான், விக்கெட் மலை கிச்சு வந்தாலும் விக்கெட் ஆட்டக்காரர் எங்க அவர் பேட்ஸ்மேன் மாறி விட்டார், மாறு வேஷம் போட்டு விட்டார். அருண் அடுத்த ஆட்டக்காரர். அதுவும் ஒரு ஹேட்ரிக் பால்ல போறாரு. ப்ரெஷரான ஒரு டைம்ல உள்ள கிறிஸ்டின் ஜீவகுமார் ஆன் ஹேட்ரிக். இந்த விக்கெட் ஹேட்ரிக் எடுப்பாரா? மொத்த கிரவுண்டுமே ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. SRH அணியின் கேப்டன் அருண் களத்தில் இறங்கியுள்ளார். குரூஷியலான மேட்ச் இது. ஒரு ஷார்ட் பால் நல்ல அரைக்குள்ளையே அடிச்சாரு. ஆனா அடிக்கிறது மனசு இல்ல அருணுக்கு. எடுக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பாட்டம். தடுப்பாட்டம். ரிவர்ஸ் போன முயற்சியா தள்ளி போய் அடிக்க பார்த்தாரு. லெக் சைடுல அடிக்க பார்த்தாரா? மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. பால் ஒரு மேடின் விக்கெட்டா போடுவாரா பிச்சி? மேடின் போட்டாரு. மெய்டன் டபுள் விக்கெட். டபுள் விக்கெட் மேடினுங்க. இந்த டோர்னமெண்ட்லயே மெய்டன் டபுள் விக்கெட் போட்ட முதல் ஓவர். ஸ்கோர் 9. 100 ஓவருக்கு 9 ரன் தாங்க. ஸ்கோர் போர்டில் ஒரு மூமெண்ட்டே இல்லை. டபுள் விக்கெட் மேடின் போட்டு கிச்சு இந்த ஓவரை மிராக்கலா போட்டு முடிச்சு விட்டுருக்காரு டெல்லி அணிக்காக. நெக்ஸ்ட் மேட்ச் KKR RR. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல்ல டாஸ் போட வந்துருங்க. ஹல்லாபோ அடுத்த ஓவர் புஜாரா போட வந்திருக்காருங்க. கண்டினியூ ஓவர். அடித்தார். ஆனா பால் பவர் பிளே உள்ளே தான். கேட்ச். ஈஸி கேட்சுங்க. இபு ஜானியான விக்கெட்டை இருந்து ஜானி குயிலியன் திரும்புறாரு. அடுத்த விக்கெட் ஜானி. விக்கெட் மழையா இருக்குங்க. டெல்லி போலிங் அட்டாக்கிங்கா போட்டுருக்காங்க. சன்ரைசரை ஒன்னு அடிக்க விட மாட்டாங்க. ஒரு பவுண்டரி தான் போடுறது வரைக்கும். சன்ரைசர்ஸ் அணி கொஞ்சம் பரிதாப நிலை தாங்க இருக்கு. சூரியன் உதிக்கவில்லை அவர்கள் அணியில். ஹலோ. அடுத்த பேட்ஸ்மேன் சச்சின். ஒரு தடுப்பாட்டம் ரன் அவுட்டா இல்ல. அவர் மின்னல் வேகத்தில் ஓடிட்டே இருப்பாரு.
காலில் டயர் கட்டி விட்டுருக்காருங்க, ஓடிக்கிட்டே இருப்பார் சச்சின். அவருக்கு ஏற்ற ஒரு பிளேயர் வேணும் ஓடுறதுக்கு, அது யாருன்னா மாறிதான். ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு, நோபாலா நோபாலா புஜாரா நோபால். இந்த மேட்சோட 2வது ஃப்ரீ ஒரு 6 எதிர்பார்க்கலாம். அவுட்டே கிடையாது இந்த பாலுக்கு, ரன் அவுட் மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. மற்றபடி நீங்கள் எப்படி வேணால் அடிக்கலாம், பிடிச்சாலும் அவுட் கிடையாது, போலில் போட்டாலும் அவுட் கிடையாது. அடுத்தாருங்க மறுபடியும் நோபாலா அவுட் இருக்கு, அதுக்குன்னு ரன் அவுட் இருக்குது, மறந்துட போறீங்க புரியுது. எட்வின் கரெக்ட் பாலா? நோபாலா கரெக்ட் பால். ஓகே 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 ஓகே. அம்பையர் பார்த்துப்பாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா ரிவ்யூவா? நோபாலுக்கு ரிவ்யூங்க சுரேஷனா போங்க. நோபால்ங்க ஃப்ரீ ஹிட். ரிவ்யூ சக்சஸ்ஃபுல். லைன் வேணா போட்டுவாங்க. பாலா இருங்க இருங்க, 2 பால் தான் இருக்கு நோட்ல எழுதி. ஒரு ஃப்ரீ ஹிட் பால அடிக்க போனாருங்க, மடிக்கு லெக் சைட்ல ஒரு டாட் பாலா போட்டிருக்காரு. ரன் அவுட்டுக்கு ஒரு சான்ஸ் பார்த்தாங்க. ஃபுல் டார்கெட் இப்போ அருண் மேலே தான் இருக்கும். பரவாயில்லங்க, ஃப்ரீ ஹிட் ஒரு டாட்டா போட்டிருக்காரு. புஜாரா நல்ல ஒரு ஸ்டார்டிங், சூப்பராக ஆஃப் சைட் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் 2 ரன்னா 2 ரன்கள் ஓடிட்டாங்க. 3வது ரன் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் புஜாரா கரெக்டாக ஸ்டிக் ஆச்சு எடுத்துட்டு ஒரு அவ்வளோ வேகத்தில் விட்டார் அவர். அவுட்டா அப்படின்னு கேட்குறாங்க, ஆனால் அம்பையர் நாட் அவுட் சொல்லியிருக்காரு. ஒரு டாட் பால். அம்பையர்ஸ்லாம் நம்ம ஃபாரின் அம்பையர்ஸுங்க, கண்ணில் விளக்கண்ணி ஊற்றி பார்ப்பாங்க. நல்ல ஒரு ஷாட், ஒரு சூப்பர்மேன் கேட்ச் இது, ஒத்த கையில் சிறப்பான ஒரு கேட்ச். அவர் பெஸ்ட் கேட்ச் பாது எழுதி வச்சுக்கோங்கப்பா. பெஸ்ட் கேட்சில் இதையே நோட் பண்ணுங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க பெஸ்ட் கேட்சில். புஜாரா, விக்கி, சுயம்பு சுரேஷ், அவங்க 3 பேர் இருக்காங்க. லாஸ்ட்டில் தான் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம், ஓட்டிங் போட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
ஸ்கோர் 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 சொல்லுங்க. ஸ்கோர் 15ங்க. 4 ஓவருக்கு ஃப்ரீ ஹிட்டு நோ பால்லாம் வந்தாலும் ஸ்கோர் ஏறுற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்கு வெறும் 15 ரன் தான். அடுத்த போலர் யாரு? யாரா அந்த பையன்? நோ பால். மொபைல் பாக்கெட்ல வச்சிருந்தாலே நோ பால் தாங்க, அலோட் கிடையாது போன்ல. வந்துட்டாரு ஜீவா. ஸ்ட்ரைக்ல யாரு? தம்பி. அந்த போலிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு நினைச்சிட்டு கேப்டன் போலரை மாதிரி லாஸ்ட் ஒரு விக்கெட், டபுள் விக்கெட் மீடியம் போட்டு கிச்சி வந்திருக்காரு. அந்த டீமோட ஸ்டார் போலர் விக்கின்னு நினைச்சிங்க, ஆனா அதுதான் இல்லை. ஏன்னா ஒரு விக்கெட் எடுக்காம ஆடி இருந்தாங்க விக்கிய. இது வந்து அடின்னு விக்கெட் எடுத்துறாரு. ஏறி போய் ஒரு அடி, அதான் விக்கெட் டேக்கருங்க. ஒரு விக்கெட்டு தான் சொல்றேன்ல, பலமா போட்டு விக்கெட் எடுத்துட்டே இருப்பாரு. கொஞ்சம் மேல போயிருந்ததுன்னா ஒரு 6 ரன்னு. ஆனா ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கையில. இந்த டீமோட ஸ்டார் ஃபீல்டர்லாம் இருக்காங்க கரெக்டா. கிச்சி லைன் கிட்ட ஜம்ப் பண்ணி ஒரு கேட்ச் பிடிச்சாரு. அவரு தான் வந்து ஃபயர் போலர். அடுத்த ஆட்டக்காரர் பப்ஜி என்கிறாராம். இளம் வீரர். அவரோட ஆட்டத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு தடுப்பாட்டங்க. ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஒரு ரன். ஸ்ட்ரைக்ல மாறி வந்திருக்காரு. பேட்ஸ்மேனுக்கு பஞ்சமே இல்லைங்க SRHக்கு. அடிச்சாரு மாட்டிக்கு லெக் சைட்ல. ஃபீல்டு இருக்காருங்க. விஜயா யாரு இது? ரியாஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு வாய். பப்ஜிக்கு ஒரு ஸ்லோயர் மாதிரி போட்டாரு. ஆனா பால் வைடு, தொடர்ச்சியா 2 வைடு. நீங்க அடிக்காதீங்க, நானே போட்டு தரேன், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க வெயில்ல அப்படின்ட்டு கிச்சி வைடு வைடா போட்டிருக்காரு. மறுபடியும் ஒரு வைடு. இதுதாங்க அவரோட போலிங் லைன். கரெக்டா அந்த லென்த் பிடிச்சி போடுறாரு பாருங்க. எதுக்கு? அது விக்கெட் எடுக்கணும் அவருக்கு. ஆசையை தூண்டு வர அப்படியே. ஓகே, சாரி. இதே மாதிரி தான் நேற்று நான் ஓடி வரும்போது 4 வாட்டி பேசினேன். அதுதான் கேட்சா இல்லை. ஒரு ஹேட்ரிக் வைடுக்கு அப்புறம் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. நல்ல ஒரு பாலுங்க. அப்படியே இன்ஸ்விங் மாதிரி வந்துச்சு உள்ள. மறுபடியும் ஒரு டாட் பால் கிட்ட இருந்து 3 வைடு போட்டாலும் தொடர்ச்சியா ஒரு 2 டாட் பால் போட்டுருவாரு. அடித்தார் ஒரு அடி. மணிக்கு 2 ரன் ஓடுவாங்களா? 2 பேரும் நல்லா ஓடுவாங்க. நல்ல ஒரு ரன்னர்ஸ் மாரி மற்றும் பப்ஜி. ஒரு 2 ரன்னோட இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 21 ரன் 5 ஓவருக்கு. 5 ஓவருக்கு 21 ரன்கள். லாஸ்ட் ஓவர் ஜீவா வர மாதிரி இருந்துச்சு. அருண் அப்படி விக்கெட் ஆகி வெளியே போன உடனே எடுத்துன்னு வந்துட்டாங்க ஜீவாவை. ஒரு போலிங் சேஞ்ச். இப்ப தைரியமா போடுவார் ஜீவா.
ஓகே, bowler ஜீவா ஸ்ட்ரைக்ல மாறி மாறி மடங்கி அச்சாருங்க லெஃப்ட் சைடுல. கேட்சா? கேட்ச் பறந்து பறந்து குத்துனது பாருங்க விக்கி. பால் வந்து அவரு தான் தேடி 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 போகுது. வேற ஒரு ஃபீல்டர் கிட்ட போனா அது 36 போடுறது வாய்ப்பு இருந்திருக்கும் ஒரு சில பிளேயர்ஸ். ஆனா அது விக்கி கிட்ட தான் போகுது. பெஸ்ட் கேட்சுக்கு இன்னொரு நாமினி வேணுன்றதுக்காக எகிரி பிடிக்கிறார். அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் மிஸ்டர் விக்கி. பாஞ்சு பாஞ்சு பிடிக்கிறார். மாறிக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஷாட் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் மடங்கி இருந்தாருன்னா பால் வெளியே போயிருக்கும். அந்த லாங் வந்து மாட்டிக்கிட்டார். ஜீவன் முதல் பாலே ஒரு விக்கெட் எடுத்தாருங்க. அடுத்த ஆட்டக்காரர் பிரசாந்த், ஒரு 360 பிளேயருங்க. கிளவுட் அவர் ஹைட்டுக்கு போட்டாலே வைடுல நோ பால் தான். ஸ்டிக்கோட ஒரு 5 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருப்பாரு. இது வைடு இல்ல, வைல்டு. வைடா? வைடு வைடு லைட்டா குத்தினா ஒரு தலைக்கு மேல போயிடும். அதுக்கு தான் ஒரு வரைக்கும் விட்டுருவாங்க. வைடு வாங்கிக்கோ, அடிக்காத. ஸ்கை பிரசாந்த். பாருங்க, அவர் பார்த்தாலே பயந்துருவாங்க போலர்லாம். கை பார்த்து டெல்லி வந்து பேட்ல அடிச்சு ரன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா எக்ஸ்ட்ராஸ்ல வாரி வழங்குறாங்க. ஒரு ஸ்வீப் ஷாட், ரெண்டா ஓடலாம். ஆனா ஓட முடியவில்லை. விக்கி கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங். இப்போ ஸ்ட்ரைக்ல பப்ஜி சுத்துவாரு பாருங்க. ஒரு சுத்து இல்லை, ஒரு ஒத்தக்கு ஃபிளிக் ஷாட். இது ஓடி வந்தாரு, அவர் காலாண்டே குத்திட்டாருங்க ஃபீல்டர். ஸ்ட்ரைக்ல பிரசாந்த். இப்ப எங்க ஆட போறாரு? செல்லமா ஒரு அப்படியே கட் பண்ணி விடலான்னு பார்த்தாரு பின்னாடி. ஆனா ஒரு டாட் பால். மறுபடியும் ஒரு வைடா? வைடா போட்டுருவாங்க. எஸ்ஆர்எச் நல்ல போலிங் அட்டாக் வருவீங்க. எஸ்ஆர்எச் கிட்ட ஒரு 50 ரன் அப்ப கூட ஃபைட் பண்ணுவாங்க. கேட்சா? ஈஸி கேட்சுங்க அது. ஒரு 25 வைடு போட்டு கரெக்டா ஒரு பால் போடுறாரு. வைடா போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. அடுத்த ஆட்டக்காரர் நவீன். நவீன் ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க. ஒரு டெல்லி டீம் வந்து 6 அடிப்பாரா நவீன்? ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் ஆட விட மாட்டாங்க. எதுக்கு? இது வரைக்கும் ஒரு 6 கூட போல. நல்லா காத்து அடிக்குது. நான் எக்ஸ்ட்ரா பால் தருவாங்க டெல்லி. உங்களை கூப்பிட்டாங்க, அவங்கள்ட்ட சொன்னாங்களா? நான் வரலன்ட்டேனே. குரூப்ல வந்துருங்கடா. மேட்ச் கார்த்திக் 2வது மேட்சா? சரி சரி. நல்ல ஒரு தடுப்பாட்டங்க. கார்த்திக் லேட்டா இருப்பா. ஸ்கோர்
கடைசி 2 ஓவர் அதிரடி பேட்டிங் கிடைக்குமா எஸ்ஆர்ஹெச் கிட்ட? கிளாஸ் மாதிரி யாராச்சும் அடிப்பாங்களா? கிளாஸ் மாதிரி ஒரு பவர் ஹிட்டர். ஆஹா, சூப்பரான ஒரு ஃபிளிக் ஷாட்டுங்க. 2 ரன்னா ஜீவா விரட்டி வந்துருக்காரு. நல்ல ஒரு த்ரோங்க விட்டாரு ஒரு ஜில்லா. ஜீவா கிட்ட இருந்து சைடு ஜில்லா விட்டாரு. தண்ணியில விழுவு பாருங்க கல்லு, அந்த மாதிரி விடுவாரு த்ரோ. சும்மா 4 ஷாட் டக்கு 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 டக்குன்னு போவோம். பப்ஜி அச்சா ஒரு அடி. கேட்சா கேட்சா பிடிச்சிருக்காரு மிஸ்டர் தமிழ். நல்ல ஒரு ஷாட். ஒரு ஃபீல்டர் மாதிரி இருக்கீங்க, பப்ஜி உட்காந்து. கிட்ட இருந்து அடுத்த பேட்ஸ்மேன் ஜீவா வெளியே விட்டு நீ வந்து நின்று. அடுத்த பேட்ஸ்மேன் சரண். காப்பெல்லாம் கட்டிட்டு போறாரு பாருங்க. சரண் சரண். ஷூ என்னாச்சு? ஏய் காப்பு மாலை போட்டுருங்க. காப்பா? மாலை போட்டதுனால ஒரு ஷூ போட முடியாது, அது மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க. கிங் காங் ஆஃப் சரணோட ஒரு ஃபேவரட் ஷாட்னா அப்படி நவுந்து ஆஃப் சைட்ல சேவா மாதிரி அடிப்பாரு. ஆஃப் சைடில் சமஸ்டாங். ஆஃப் சைட்ல ஸ்ட்ராங்கு. விக்கெட் எத்தனை பேருக்கு? கடைசி விக்கெட். சரி இவங்க வேலைக்கு வர மாதிரி என்ன இருக்காங்க? இந்த வாட்டி லெக் சைடு லாஸ்டாருங்க. எப்பவுமே ஆஃப் சைடு தான் அடிப்பாரு. ஆஃப் சைடுல தான் அடிக்க பார்த்தாரு, ஆனா பந்து இந்த பக்கம் ஆஃப் சைடா. ஓகே ஓகே, பந்து இந்த பக்கம் வந்துருச்சு. ஸ்ட்ரைக்ல நவீன். அச்சாரு மணிக்கு ஒரு 4 நேதாஜி வராருங்க. 4 போவாத அப்படின்ட்டு 2 பேரும். எதுக்கு நம்மளால முடியாதே செய்யணும். முடியாதுன்னு தெரியும். எதுக்கு? அப்படியே விரட்டி வந்து கீழே வந்து பெஸ்ட் ஃபீல்ட் இருக்காங்களான்னு பாக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. ஓ நீ பவுலர், நீ ஃபீல்டர் இல்ல பவுலர். நல்ல ஒரு ஷாட் நவீன் கிட்ட இருந்து. ஏறி போய் கவர்ஸ்ல ஒரு ஷாட். கேட்சா? நல்ல ஒரு கேட்ச். இன்னிங்ஸ் ஓவர். ரியாஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு கேட்ச். இதோட எஸ்ஆர்ஹெச்சோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துடுச்சு. ஆர்ஆர் vs கேகேஆர். வாங்க கிட்ட வந்துருங்க. அடுத்த மேட்ச் உங்களுக்கான நேரம் இது. ஆர்ஆர் கேகேஆர் கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. வாங்கல் 2 ஷீட்டு கிழிச்சு வைடா 2 பேர். நான் பின்னாடி எழுதி சொல்லு. அதான் வரமாட்டியா நீ? ஓகே, பேட்ஸ்மேன் உள்ள போயிடுங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் டார்கெட் எவ்வளோ? 34. 34 ரன் அடிக்கணும். விஷி என்கிற விஷயத்து பாலோட ஒரு 16 ரன் கம்மியா இருக்கு. ஹாப்பி பர்த்டே அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கு என்ன தேவைன்னா விக்கெட்டு தாங்க இந்த மேட்ச். அடிச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு 6 விக்கெட்டா எடுப்பாங்களா? ஒரே பிங்க் சட்டையா தான் இருக்கு. ஆனா இங்க யாருமே பாஸ் பண்ண வர மாட்டீங்களே. அவங்களோட மெயின் இப்போ பிளான் விக்கெட் தான். டக்குன்னு ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஜீவா எங்க இருக்கீங்க? கம்பா கொடுப்பாங்க இந்த கேம்ல.
இந்த லோவஸ்ட் ஸ்கோரையே அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்களா பார்க்கலாம். ஓகே சார் கொஞ்சம் நிற்க வச்சிருங்க. ஒரு யங் கேப்டன் வராங்க. கேகேஆர் கேப்டன் ஜீவா மற்றும் அப்புஜான், ராஜஸ்தான் ராயல் கேப்டன் சஞ்சு சாம்சன். டேஸ் போட்டவங்க இங்கேயே சொல்லிடணுங்க உங்களோட முடிவை. ஒரு முக்கியமான கேம், 2 டீமுக்கும் செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான கேம் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் அருண் கையில இருந்து. ஒரே ஒரு ஃபீல்டு தான் வெளியே நிற்கிறாரு. 10 பேர் தான் இருக்காங்களா? அம்பையர் 10 பேர் தான் டீம்லயே. 15 பேர் எடுத்து கடைசியில் 10 பேர் தான் இருக்காங்க டீம்ல. அச்சாருங்க ஃபர்ஸ்ட் பால ரிவர்ஸ்ல கேட்சா பவுண்டரியே தடுத்துருவாரு சச்சின். ஒரு 3 ரன் சேவ் பண்ணுவாரா, அதையும் சேவ் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் சச்சின் கிட்ட இருந்து. 2 ரன் வேற யாராச்சும் ஓடி இருந்தாங்கன்னா ஒரு 3 ரன் கம்பல்சரி. இதெல்லாம் அங்கே பால் எடுக்கிறதுல 2 ரன் முடிஞ்சிருக்கும். சச்சின் கிட்ட இருந்து நல்ல ஃபீல்டிங். மறுபடியும் ஒரு ரிவர்ஸ்ங்க. இந்த பால் அடிச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போட்டார், ஒரு ஆஃப் கட்டர் மாதிரி. நல்ல ஒரு ஐடியா பால் அருண் கிட்ட இருந்து. ஒரு குயிக்கர் டெலிவரி அருண் போட்டாரு. கரெக்ட் பாலா? இல்லை, ரைட் பால். சரியான குயிக்கா போச்சு இந்த பால். மறுபடியும் ஒரு ரிவர்ஸ். இந்த வாட்டி சச்சின் சேவாக் யாரா இருந்தாலும் அதை தடுக்கவே முடியாது. பால் கொஞ்சம் எடுத்து போடுங்க முத்தமிழ். பால் கிழிச்சிட்டு போயிடுச்சு 1 பவுன்ஸ்ல. கொடக்கார் ஒரு பவுண்டரி, ஒரு டபுள், ஒரு வைடு, ஒரு 4 இது வரைக்கும் வந்திருக்கு. ஒரு டாட் பால். மேட்சை சீக்கிரமா முடியும்னு நினைக்கிறாங்க. பதினேழு பேர் இருந்தால் அங்கே ஒரு ஃபீல்டு நிற்க வச்சிருக்கலாம். இந்த வாட்டி ஒரு ஸ்வீப் போனாரு, ஆனால் ஒரு டாட் பாலா போட்டிருக்காரு அருண். பால் 4 பந்து. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ். இப்ப ஒரு 4. இதையும் தடுக்க முடியாது. பிளாட்டா போச்சுன்னா உருண்டு ஓடிட்டே இருக்கும் பால் இந்த கிரவுண்ட்ல. அச்சாருங்க ஒரு முட்டி போட்டு நெக்ஸ்ட் இல்ல பப்ஜி விரட்டிட்டு போறாரு, தடுத்துட்டாரு. நல்ல ஒரு ஃபீல்டுங்க பப்ஜி. 3வது ரன் 2வது ரன் ஓட்டாங்க. 2 ரன் இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 13. 34 ரன் அடிக்கணும். அதுல ஒரு 13 மைனஸ் பண்ணா 21 ரன் 7 ஓவர். பிறந்த நாளா ரிஷி? ஹாப்பி பர்த்டேடா.
ரிஷி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அவரை வாழ்த்துறோம். எல்லாருக்கும் பிரியாணி போடுறாரு ரிஷி. ஸ்டேஜில் வந்து லஞ்சு. கிச்சி அண்ட் சச்சின். ஒரு பியூட்டிஃபுல் ஷாட். 4 கிளாசிக்கா பாருங்க. 2 ஃபீல்ட் இருந்தாலும் ஒரு கேப் பார்த்து அடிப்பார் கரெக்டா. இந்த பவுண்டரி அங்க ஆளே கிடையாது. பவர் பிளேல ஒருத்தர் கூட வெளியே இல்லை போல, எல்லாம் அவங்க உள்ளதான் இருக்காங்க போல. அச்சாருங்க, இந்த வாட்டியும் அதை தடுக்க முடியுமா? இல்லை. ஒரு பவுண்டரி. அந்த பால் மிஸ்ஃபீல்ட் பண்ற ஒரு ஃபீல்டர் யாரு அங்க பவுண்டரி வெளியே? தமிழா? அதே மிஸ்ஃபீல்டு 4க்கு வெளியே வந்துட்டு அதே மிஸ்ஃபீல்டு பண்றாரு பாருங்க. ஒரு ஹேட்ரிக் பவுண்டரி வருமா கிச்சிக்கிட்ட இருந்து? வரவில்லை. வாய்ப்பு இருந்துச்சு, ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. ட்ரை பண்ணார் ஒரு சச்சின் பால் மாதிரி. ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் என்ன பேட்டிங்கா பவுலிங்கா? ப்ரோ இங்கே சொல்லிட்டு போனோம். அப்போஜான் வரும்போதே சொன்னோம், அந்த 2 மினிட்ஸ் அங்கேயே நீங்க ஒரு ½ அன் அவர் உட்காந்து நீங்க அப்பயே சொல்லிட்டு வந்துருக்கலாம் டாஸ் வின் பண்ணான்ட்டு. நல்ல பாலுங்க சச்சினுக்கு தெரிஞ்சு. ஒரு வேரியேஷனா போட்டாரு. அவுட்டா 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 கொடுங்கப்பா முருகன் குமார். ஏன்னா கேட்பாங்க விக்கெட் வேணும் அவங்களுக்கு. அம்பையர் கொஞ்சம் க்ளோஸ் கால் தான் யோசிச்சு நாட் அவுட் சொல்லியிருக்காரு. ஆனா ரிவ்யூ கேட்டிருக்காங்க. போயிருக்காண்டா. என்னடா ரிஷி? டேய் ரிஷி தான்டா பாக்குறானா, போலடா. இது அது பாரு கொஞ்சம் ரன் அவுட்டுக்கு கரெக்டா பாப்பாரு அவரு. இன்டர்நேஷனல் அம்பையர், 3rd அம்பையர். ராஜஸ்தான் பவுலிங் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறீங்களா? போலிங் போலிங் ராஜீவ் போட்டு போலிங் கையை சுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா அது போலிங் தான் ஆகும். பெங்களூர் பிளேயர் நல்லா போட்டாருங்க நேற்று. மிராக்கலா லெக் கட்டு ஆஃப் கட்டு குயிக்கர்னு என்ன ஒன்று ஒரு 4 வைடு போட்டாரு. 5 வைடா? நீ ஏன் அடிக்கிறா தம்பி, நான் போட்டு தரேன் வைடா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாலுக்கு ஒரு 3 ரன் தான் போட்டாரு. அடுத்த 2 பாலுக்கு ஒரு 5 வைடை போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு தானம் பண்ணிட்டாரு ஸ்கோரை. டிசிஷன் பெண்டிங். சீக்கிரம் பார்த்து சொல்லு. 3rd அம்பையர் உதயகுமார், டிசிஷன் சொல்லுங்க. பாக்குறாரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இருக்குங்க பாக்குறதுக்கு. அவுட் மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. அதனால கொஞ்சம் விட்டு பார்க்கணும். அவுட் 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 கொடுத்துட்டாங்க. அவுட். ஒரு பெரிய விக்கெட். லிவிங்ஸ்டன் தன்னோட விக்கெட்டை ரன் அவுட் மூலமா செலிப்ரேஷன்லங்க. ரிவ்யூ சக்சஸ்ங்க. சக்சஸ்ஃபுல். அந்த கேமரால ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகலாம். ஏய்
12th மேன்டா ஏன்டா அனுப்புற எல்லா டீமுக்கும் 12th மேன் வந்து உட்காந்துக்கிறாரு. இந்த யூர் டீமுக்கு ஆர்சிபிக்கு ஒரு 12th மேனு யாரு? புஜாரா. ஓகே ஆர்ஆர் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள போயிருந்தோம். கேகேஆரும் அதே மாதிரி தான். அவங்க உள்ள போனோன்னா நீங்க அங்க ஒரு ரவுண்டா போட்டு பேசிட்டுலாம் இருக்கக்கூடாது. எத்தனை பால் இப்பயே எல்லாம் ரவுண்டா போட்டு எல்லா டிஸ்கஷனும் இப்பயே பண்ணிடுவோம். விக்கி மேட்ச் முடிஞ்சோன்னா உள்ள போயிடுவோம். 4 பாலா இருக்கு. மணி வாங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபீல்டரால தடுக்க முடியல. பால் பவுண்டரி நோக்கி உருண்டு போயிட்டே இருக்கும். அந்த கிரவுண்ட்ல கேப்ல அச்சாலே போதும், பால் உருண்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்றோம் கிரவுண்டை. ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 27. இன்னும் ஒரு 7 அடிச்சீங்கன்னா நீங்க வின். அடுத்த பவுலர் மாறி. அடிச்சாருங்க, ஒரு தேங்காய் அடிச்சாருங்க. ஆஃப் சைடு மாறி ஒரு பவுன்சர் மாதிரி போட்டாரு. ஷார்ட் பால், ஸ்லோ பவுன்சர் நினைக்கிறேன். இது இல்ல ஒரு ஸ்பீடா போட நினைச்சு பால் ஸ்லோவா போச்சான்னு தெரியல. ஆனா பால் ரொம்ப ஸ்லோவா வந்து நல்லா பார்த்து நின்று அச்சு விட்டாரு. ஒரு 4 ரன் கிச்சு. போலிங்லயும் நல்லா போட்டாரு, பேட்டிங்லயும் சூப்பரா. ஒரு நல்ல கட் ஷாட். சரஞ்சீவி ஃபீல்டிங், சரியான ஒரு ஃபீல்டிங். ஜாண்டி ரோட்ஸ் எழுதி கொடுத்தாச்சு. இன்னும் 2 ரன் அடிக்கணுங்க. நல்ல ஒரு ஷாட் விக்கி கிட்ட இருந்து ஃபீல்டு செட் பண்ணிருக்காங்க. சச்சினை மேட்ச் டிரா. 1 அடித்தால் வெற்றி. சமன்ல இருக்கு இப்போ 33. இன்னும் ஒரு ரன் ஆச்சா வெற்றி. ரிவர்ஸ்ல ஒரு 6 அடிப்பாரா கிச்சி. அவரோட 6 ரிவர்ஸ் இல்லைங்க, கையில குதிரை ஓட்டாரு. இதேதான் பண்ணுவாரு. ஒரு 10 வருஷம் மேன் ஆஃப் த மேட்ச் பிச்சு. வா அப்படியே வந்து வாங்கிக்கோ. இப்போ போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்சே கொடுக்கல, அதுக்கு முந்தின மேட்சும் கொடுக்கல. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு இருக்கா முதல்ல? ஒன்றுத்தையும் காணுமே. எங்க இருக்குது? எத்து வைடாத. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல் மற்றும் கேகேஆர். இந்த மேட்ச்ல ஒரு அறிவிப்பு இருக்கு. ராஜஸ்தான் ராயல் செதுக்கிற ஒரு விக்கெட்டுக்கும் ஒரு நல்ல ஃபீல்டிங்க்கும் 100 ரூபாய். ஸ்பான்சர் வந்து ஆர்சிபி டீம் பெங்களூரு. நீங்கள் எடுக்கும் ஒரு விக்கெட்டுக்கும் ஒரு ரன்னுக்குமே வந்து, ஏன்னா அவங்களோட இருக்கும். நீங்க ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி. ஆர்சிபிக்கு